ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் பாக்ஸ் சாப்பாடுக்கு எள்ளு குழம்பு பார்க்கலாம். இன்னும் மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எலுமிச்சப்பழம் சைஸ் வந்து புளியை நல்லா கரைச்சி தண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 3 நீட்டு காஞ்ச மிளகாய், 5 குண்டு காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி ஆகிடும். டிஃபன் பாக்ஸ் கட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வறுத்து விட்டுருங்க. அடுத்து வந்து சிட்டிகை பெருங்காய பொடி ஆட் பண்ணிவிடுங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி, அதாவது 2 கிளாஸ் அளவுக்கு வரும். பெரிய கிளாஸ் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வரும். இது நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவில் சுண்டக்காய் சைஸ் அளவு வெல்லம் ஆட் பண்ணி தண்ணி விட்டு நீங்கள் நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறீங்க. இப்போ நம்ம கரைச்சாச்சு. புளி தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு வந்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா சுண்டை வந்து கொதிக்க விட்டுருங்க. ஒரு ட்ரை பேன் வச்சுக்கோங்க. இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற எள்ளு, வெள்ளை எள்ளை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து ட்ரையாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிடுங்க. இரும்பு சத்து அதிகமாக நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உடம்பு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். மன அழுத்தம் எல்லாம் வந்து குறைஞ்சிரும். இப்போ நம்மளோட புளி தண்ணி வந்து சுண்டிடுச்சு. இதில் வந்து கடைசியாக வந்து எள்ளு பவுடரை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாப்பாடு சாப்பிட்றதுனால எல்லாருக்குமே வந்து மன அழுத்தம் எல்லாமே வந்து சரியாயிடும். இரும்பு சத்து வந்து அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் உங்களோட டிஎன்ஏ வந்து பாதுகாக்கப்படும். ஸோ இந்த மாதிரி சாப்பாடை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உணவே மருந்தாக உங்களுக்கு அமையும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாப்பாடு கட்டிடலாம். சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைட் டிஷ் வந்து என்ன வேணாலும் நீங்கள் தொட்டுக்க நீங்கள் கொண்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.